அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை சார்பில் முதல் பேச்சாளராக மதுரை இருந்து வருகை புரிந்திருக்கும் நன்மணி ஐயா அவங்களை வருக வருக என முதல் பேச்சாளராக வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா ஜோதிட கலையை மிக அற்புதமாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாலுமே. ஏன்னா நேரடியாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் எந்த விஷயத்தையும் ஒருத்தரை பாராட்டுறதோ ஒரு நிகழ்வோ ஒரு வரவேற்போ வச்சுக்கிற சூழ்நிலை என் உள்ளத்தில் அப்படியே பதிஞ்சு போச்சு. அந்த அடிப்படையில் எனக்கு பிடிச்சமான மனிதராக இருக்கிறனால அவரை அழைச்ச உடனே நான் முன்னாடியே ஏற்பாடு பண்ணிட்டேன் சார் நான் வர்றதுக்கு அப்படின்னு சொன்னார். இந்த பெருந்தன்மை யாருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாலுமே ஐயா கிட்ட அந்த பெருந்தன்மை இருந்துச்சு. சரிங்களா? அதனால் ஐயாவை கண்டிப்பாக வாங்க ஐயா உங்களை நான் சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வர வச்சேன். அதே மாதிரி வந்துட்டாங்க. ஐயா முதல் பேச்சை இங்கே நம்ம கருத்தரங்கத்தில் முதல் பேச்சா இப்போ கொடுக்க போகிறாங்க. எல்லாரும் கேட்டு மகிழுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. ஆதியனும் பரம்பொருள் மெய், ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். மெய்யன்பர்களே, பெரியோர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை, வித்யாலயா என்று அந்த வார்த்தையை நாம் சொல்லும் பொழுதே அது ஒரு ஆன்மீக பாடசாலை என்பதாக நாம் பார்க்கின்றோம். இப்போ ஜோதிடம் என்பது தோன்றியது எந்த காலம் என்பதே நம் கணக்கிற்கு எட்டாத ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு கலை இதற்கும் அந்த மனித வாழ்வுக்கும் எப்படி அது பொருந்துகிறது? இந்த கலை என்பது வானியல் என்பதிலிருந்து வந்ததுதான் ஜோதிடம். முதலில் வானியலை ஆய்ந்து கண்டுபிடித்தார்கள். அதன் பிறகு அதிலிருந்து ஜோதிடமாக மலர்ந்தது. இப்ப இந்த ஜோதிடம் என்று சொல்லுகிறோம், இது மனிதர்களுக்கு மட்டும்தானா அல்லது எல்லா விலங்கினங்களுக்கும் எல்லா உயிரினத்துக்கும் இது பொருந்துமா என்று ஒரு சிந்தனை செய்து பார்ப்போம். எந்த விலங்கினத்துக்கு நாம் ஜாதகம் எழுதுறதில்லை, எழுதுறோமா? எங்கள் வீட்டில் ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டுருச்சு, அந்த நேரத்தை குறித்து வை, அதுக்கு ஒரு ஜாதகம் எழுதுவோம் அப்படின்னு எழுதுறோமான்னா எழுதுறது இல்லை. ஒரு உயிர் ஜனிக்கிறது பிறக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா ஜாதகம் எழுதணுமா இல்லையா? அப்படியே அதுக்கு மட்டும் நம்ம எழுதுறது இல்லை, மனிதனுக்கு மட்டும் ஜாதகம் எழுதுறோமே. அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறதே. மனிதனுக்கும் இந்த கோள்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. இப்ப இந்த விலங்கினத்துக்கும் அந்த கோள்களுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. எல்லா அலை இயக்கமும் அதுலயும் மோதுது. சனிங்கிற கோள்ல இருந்து ஒரு அலை வருதுன்னா அது அந்த ஆடு மேலையும் மோதும், மாடு மேலையும் மோதும், மனுஷன் மேலையும் மோதும்.
ஒரு தாவரத்தின் மீதும் மோதும். உயிருள்ள எல்லா ஜீவனிலும் அதிலிருந்து வரக்கூடிய அலை மோதும். ஆனால் இந்த மனிதனிடம் மோதும் போது மட்டும் இந்த கோள்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ பண்ணுதே. இதைத்தான் அவங்க ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சாங்க. அப்ப மனிதனிடம் மட்டும் இந்த ஜோதிடத்துக்கும் அந்த கோள்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எப்படின்னா, நம்ம ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகள், ஜோதிடத்தை, ஜாதகத்தை எப்படி கணிக்கிறது, இது எல்லாம் சொல்லித்தரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதனுடைய அந்த தத்துவம் எதன் அடிப்படையில் செயல்படுகிறதுங்கிற அந்த பேசிக்கான தத்துவத்தை தெரிந்து கொண்டு நாம் ஜோதிடம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஜோதிடம் முழுமையாகும். இல்லாட்டி அங்கே முழுமை பெறாது. இப்போ நான் அந்த அடிப்படை தத்துவத்தை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இப்போ பாருங்க, பொதுவாக இந்த சனி பயிற்சின்னு வந்துருச்சு. உடனே எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம் இருக்குது, ஒரு பயமும் இருக்குது. பயமும் இருக்குதா? குரு பயிற்சின்னா பயப்பட மாட்டேங்கிறாங்க, சனி பயிற்சினா பயப்படுறாங்க. நம்ம அப்படி பயமுறுத்தி வச்சிருக்கோம். அப்ப அதில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்போ நானும் ஐயாவும் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஐயா சாப்பிட்டு எந்திரிச்சாரு. எனக்கு இட்லியை கொண்டு வந்து கொடுத்தோன்னே அங்கே உட்காந்துருக்கிறவர், ஐயா இப்போ எந்திரிச்சு போனவர் உங்களையெல்லாம் பார்த்தா ஏதோ மீட்டிங்க்கு வந்தவர் மாதிரி இருக்கேன்னு கேட்டார். ஆமாங்கய்யா. என்ன மீட்டிங்னா இது மாதிரி ஜோதிட கருத்தரங்கு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா அந்த மீன ராசிக்கு எப்படி இருக்கும், எப்படி தான் கேட்குறாரு, இந்த மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த பக்கத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவர் கேட்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு ஆர்வம், அந்த பயிற்சி எப்போ வருது? இப்போ என்ன ஆர்வம்? இந்த சனி நமக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிடுமோ அப்படின்னு. இந்த பயிற்சி வந்து எனக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்கிறான். சரி, கெட்டதுன்னு வச்சுக்குவோம். ஐயா உங்கள் ராசிக்கு வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம். கெட்டது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்போ என்ன பண்ணுது? இந்த 2.5 வருஷத்துக்கு சனி வந்து எனக்கு கெட்டது பண்ண போகுது. அப்படியா? சரி, பக்கத்தில் இருக்கிற வேற ஒரு ராசி உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. அவர் கேட்குறாருன்னு வச்சுக்கோம், ஏங்க அந்த சனி வந்து எனக்கு மட்டும் கெடுதலை பண்ணிவிட்டு அவருக்கு மட்டும் நல்லதை பண்ணுது, இது என்னங்க அந்த சனி இப்படி ஒரு மோசமான சனியாக இருக்குது, என்னைய மட்டும் இப்படி படுத்துதே அப்படின்னு கேள்வி கேட்டால், இப்போ அந்த சனி என்னை கெடுக்கிறதா, சனி அவருக்கு வந்து கொடுக்கிறதா, கெடுக்குதா கொடுக்குதா? அப்போ ஒருத்தர் கொடுக்குது, இன்னொருத்தர் கெடுக்குது அப்படின்னு சொல்கிறோமே. இந்த சனியினுடைய வேலை கெடுப்பதும் கொடுப்பதுமா? சனியா கெடுக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சனி என்பதை என்ன சொல்கிறோம்? எல்லா கிரகங்களையும் என்ன சொல்கிறோம்? எல்லா கிரகங்களையும் பகவான்னு சொல்கிறோம். அப்படிதானே? சனி பகவான். சாதாரணமாக சனி கிரகம்னு கூட சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. சனி பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான், அப்படிதானே சொல்கிறோம். அப்போ அதை ஒரு கடவுள் ஸ்தானத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த கோள்கள் நமக்கு ஒருத்தருக்கு வந்து இது மாதிரி துன்பத்தை கொடுத்து அவங்களுக்கு கெடுத்துருமா அப்படின்னு கேட்டால் அது நம்மளை கெடுக்கவே கெடுக்காது. எந்த கோள்களும் நம்மளை துன்புறுத்த வேண்டும் என்று இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த கோள்களே விட்டுருங்க, இந்த கோள்களே விட்டுருங்க. வேற மாதிரி பொதுவாகவே பேசுவோம். இந்த இயற்கைன்னு வச்சுக்கோமே, நம்ம இந்த இயற்கையில் தானே எல்லாமே இருக்குது. இந்த நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாமே இந்த இயற்கையில் தான் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த இயற்கையை எடுத்துக்குவோம். ஒட்டுமொத்த இயற்கையை எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டோம்னா இந்த இயற்கையில் துன்பம்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்போம். நம்ம வாழ்க்கையில் இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இருக்கா? வாழ்க்கையில் இன்பம் ரெண்டும் கலந்தது தாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கலந்து இருக்கணும்? ஏன் இன்பம் மட்டும் இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாதா? அது முடியாதுங்க. அப்படியெல்லாம் வாழ முடியாதுங்க. அப்படியெல்லாம் யாரும் வாழ்றதா பார்க்கலங்க. யாரும் வாழ்றத பார்க்கல. முடியுமா முடியாதா? துன்பமே இல்லாமல் இன்பமா வாழ முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா இன்னைக்கு யாருமே அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த இயற்கையில் துன்பம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்போம்.
நம்ம இன்னும் கோளுக்கே வரல, கோள்களுக்கு அப்புறம் வருவோம். ஒட்டுமொத்த இயற்கையில் துன்பம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு நல்லா சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இயற்கையிலே எந்த உயிரினத்துக்கும் இந்த இயற்கை துன்பம் என்ற ஒன்றை இங்கு படைக்கவில்லை, கொடுக்கவில்லை. இந்த இயற்கையிலே துன்பம் என்று ஒன்று இல்லவே இல்லை. நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன், துன்பம்னு ஒன்று இயற்கையில் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. சரி, அப்ப இன்பம் இருக்கா? இயற்கையிலே எல்லாம் இன்பமாகத்தான் இருக்கிறது. நீங்க அந்த காலத்தில் ஒரு பாட்டு வரும், அற்புதமான பாடல். அதெல்லாம் இப்ப எல்லாம் யாரும் கேட்கறது இல்லை, பாடுறதும் இல்லை. அது யாரு பாடினான்னு எனக்கு சரியா தெரியல, பெரியவங்களுக்கு தான் தெரியும். எல்லாம் இன்பமயம் பாட்டு இருக்கா? உலகில் எல்லாம் இன்பமயம் அப்படிதான் பாடியிருக்காங்க, எல்லாம் இன்பமயம் அப்படின்னு. அப்ப இந்த இயற்கையில எல்லாமே இன்பம்தான், இன்பம்தான். அப்ப இன்பம் எப்படி இருக்கு? கொட்டி கிடக்குது, கொட்டி கிடக்குது, அளப்பரிய இன்பம். சரி, எங்க இருக்குது? எல்லா இடத்துலயும் இருக்குது. அது இல்லாத இடமே இல்லை, அந்த இன்பம் இல்லாத இடமே இல்லை, அப்படி இருக்கிறது. அப்ப நம்மகிட்ட இருக்குமா இருக்காதா? நம்மகிட்ட இருக்கும். நமக்குள்ளாகவும் இன்பம் நிறைந்து இருக்கிறது. சரி, நம்மகிட்ட துன்பம் இருக்குதா? இல்லை. நமது சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, துன்பம்ங்கிறது இல்லை, இன்பம்ங்கிறது நமக்குள்ளாக நிறைந்து இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப துன்பம்ங்கிறது இப்ப நமக்கு தெரியுதே வாழ்க்கையில அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த துன்பம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த துன்பம் என்பது இயற்கையில் இல்லை, அது உருவாக்கப்படுவது. துன்பம் என்பது உருவாக்கப்படுவது. இதை யார் உருவாக்குகிறார்? இந்த பிரபஞ்சத்திலேயே இந்த இன்பத்தை துன்பமாக மாற்றுகிற ஒரே ஒரு ஜீவன் மனிதன். மனிதன் மட்டும்தான் என்ன பண்றான்? இந்த இன்பத்தை துன்பமா மாற்றுறான். அப்ப இது நாம உருவாக்கி கொண்டதுதான் இந்த துன்பம். அப்ப இது ஒரு பெரிய ஒரு தத்துவம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இன்பத்தின் அளவு முறை மீறினா துன்பம்னு சொல்லுது. இந்த இயற்கையில இன்பத்தின் அளவு முறை மீறினா துன்பம் அப்படின்னு சொல்லுது. அப்ப இன்பத்தின் அளவு முறை மீறினா துன்பம்ங்கிறோமே எப்படி? இப்ப நமக்கு பசிக்குது, பசிக்குது, சாப்பிடணுமா? சாப்பிடணும். என்ன சாப்பிடணும்? பசிக்கிறதுக்கு என்ன சாப்பிடணும்? என்ன இருக்குதோ சாப்பிடுவோம். அப்படியெல்லாம் இல்லைங்க. என் வயிறு பூரி சாப்பிட்டாதான் பசி நிற்கும், இட்லியெல்லாம் சாப்பிட்டா பசியெல்லாம் தீராது. அப்படி ஏதாவது வயிறு இருக்கா? அப்படி ஏதாவது வயிறு இருக்கா? இல்லை. சரி, இப்போ இட்லி சாப்பிட்டா பசி தீரும்னு வச்சுக்குவோம். 4 இட்லி சாப்பிட்றோம், பசி தீர்ந்துருச்சு. சரி, நல்லா ருசியாக இருந்துச்சுன்னு இன்னொரு 4 இட்லி சாப்பிட்டோம். என்ன செய்யுது? அஜீரணமாயிருது, வாந்தி வருது, உமட்டுது. துன்பமாயிருச்சா? துன்பமாயிருச்சா? இப்ப துன்பம் இயற்கையில இருந்துச்சா நம்ம உருவாக்கணுமா? நாம உருவாக்கணும். அப்ப இன்பத்தின் அளவு முறை மீறினோம்னா அது துன்பமா மாறுது. இன்னைக்கு மனிதன் முழுக்க 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 இந்த அளவு முறை மீறி 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 அதை துன்பமா மாத்திக்கிட்டே இருக்கிறான். இப்ப என்ன நடக்குது இந்த இயற்கையிலன்னா, இந்த துன்பமா மாத்துறான் இல்லையா, அந்த துன்பமா மாற 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 அது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, எவ்வளவு இப்ப நீங்க 4 இட்லி சாப்பிட்றீங்க, சரியா போச்சு பசி. இன்னொரு 4 இட்லி சாப்பிட்டீங்க, 4 இட்லி எக்ஸ்ட்ரா வந்துருச்சா, அது துன்பமா மாறுதா? அந்த 4 இட்லி இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த பிரபஞ்சம் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது, அதை கணக்கு போடுறது. இன்னொரு ஆள் 10 இட்லி சாப்பிட்டான் எக்ஸ்ட்ரா, அப்ப அவனுக்கு 10 அது கணக்கில் எடுத்து ரீடிங் கரெக்டா எடுத்துருது. அளவு முறை மீறக்கூடிய அனைத்தையும், அளவு முறை மீறக்கூடிய அனைத்தையும் என்ன பண்ணுது? இந்த இயற்கை ரீடிங் கரெக்டா குறிச்சு வச்சிருங்க, குறிச்சு வச்சிருது. ரைட்டா? இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை இந்த இடத்துல ஒன்று சொல்லுவோம். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை என்ன தெரியுங்களா?
இந்த அளவு முறை மீறின பார்த்தீங்களா, மீறின ரீடிங் எல்லாம் குறிச்சிருச்சு இல்லையா? அந்த அளவு முறை மீறின எதெல்லாம் மீறி இருக்குமோ அந்த மீறினதுக்கு நம்ம முன்னோர்கள் ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேர் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். இதுதான் அந்த பேரா அப்படிங்கிறது இன்னைக்கு தான் நமக்கு தெரியும். பார்ப்போம் என்ன பேர் தெரியுங்களா? அந்த அளவு முறை மீறினதுக்கு பேர் தான் பாவம். இந்த வார்த்தையை நம்ம பேசியிருக்கோமா? பாவம்ங்கிற வார்த்தையை பேசியிருக்கோமா? இன்னைக்கெல்லாம் நீ சமுதாயத்தில் பாவம் புண்ணியம், பாவமாவது புண்ணியமாவது அப்படின்னு சொல்ற காலம் ஆயிடுச்சு ரைட்டா? ஆனால் அந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது இல்லாமல் ஜோதிடத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, உண்மையாக சொல்ல முடியாது. அது முழுக்க அந்த சம்பந்தப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப எது பாவம்னு சொல்றோம்? அளவு முறை மீறுறோம் இல்லையா? மீறினோம்னா அது பாவம். சரி, பாவங்கிறது துன்பமா இன்பமா? பாவத்தினுடைய விளைவு துன்பமா இன்பமா? துன்பம். அப்ப அந்த ரீடிங் எடுத்துருது இல்லையா? ரீடிங் கரெக்டா குறிச்சிருது. இதுல என்ன பிரச்சனைனா, நம்ம மீறுறதனுடைய அந்த கரெக்டா அந்த ரீடிங்கை கணக்கெடுக்கிற வேலையை நம்ம இந்த அரசாங்கத்திட்ட யார்ட்டையாவது கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவர் குறிச்சு வச்சிருப்பாரு. நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம போய் அப்படியே டேபிள் கடியில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அதை அழிச்சிரியான்னு சொல்லிப்பலாம். ஆனா இந்த கணக்கெடுத்து குறிக்கிற வேலையை யாரு பண்றா? அப்படி அந்த இயற்கையே பண்ணுது. அந்த இறைநிலையாகிய இறைவனே பண்றான். மீறுறது நம்ம வேலை, கணக்கெடுக்கிறது இறைவன் வேலை. இப்படி கணக்கெடுத்து நம்ம வச்சிருது இல்லையா? நம்ம வாழ்நாள் முழுவதும் நாம பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு மீறி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மீறினது முழுவதும் கணக்கு இருக்கு பார்த்தீங்களா? இந்த கணக்கெல்லாம் அங்கே ரெக்கார்டிங்ல ஏறிக்கிட்டே இருக்கு. நம்ம ஒரு கல்யாணத்தை வேற பண்றோம், அந்த அம்மா வேற மீறி இருக்குமா? அந்த அம்மா வாழ்க்கையில மீறி இருக்குமா? ரைட், அந்த கணக்கு அங்க இருக்குமா? இந்த 2 கணக்கும் இருக்கு இல்லையா? இந்த 2 கணக்கும் ஒரு இடத்துல ஒன்று சேரும் பாருங்க. இந்த 2 கணக்கும் ஒன்று சேரும் பாருங்க. 2 கணக்கு ஒன்று சேர்ந்து உருவாகிறது தான் குழந்தை. இந்த குழந்தை உருவாகுதுன்னு நம்ம சொல்லும்போது என்ன சொல்றோம்? 2 உயிர்கள் இணைந்து ஒரு குழந்தை உருவாகுதுன்னு சொல்றோம், ரைட்டா? அந்த 2 உயிரும் இணையும் போது இந்த ரெக்கார்டு முழுவதும் அந்த உயிரில் தான் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய உயிர் மையத்தில் இதுதான் நம்ம என்ன சொல்றோம், அதுக்கு ஜெனட்டிக் சென்டர்னு இங்கிலீஷில் சொல்லலாம், இல்லை கருமையம்னு சொல்லலாம். அது ஒரு மையம். அந்த மையம் அப்படிங்கிற அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த பதிவு இருக்கு பாருங்க, அந்த ரெக்கார்டு. அது அப்பாட்ட எவ்வளவு இருக்குதுங்கிறது ஒன்று இருக்கு, அம்மாட்ட எவ்வளவு இருக்குன்னு ஒன்று இருக்கு. இது 2 என்ன ஆகுது? 2 உயிரும் இணையும் போது 2 ரெக்கார்டு ஒன்னாயிருது. ஒன்னாகி குழந்தை பிறக்குது. அப்ப குழந்தை பிறக்கும் போது எதோட பிறக்குது? அந்த அந்த கர்ம வினை, அதுக்கு பேர் நம்ம கர்ம வினைன்னு சொல்றோம். அந்த கர்ம வினையோட பிறக்குது. இப்போ அந்த கர்ம வினையினுடைய ரெக்கார்டு அங்க எவ்வளவு இருந்துச்சு, எப்ப அது உருவாகும் போது அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் எவ்வளவு இருந்துச்சு, அதனுடைய டோட்டல் இருக்கு இல்லையா? அது 2ஐயும் கூட்டினோம்னா ஒரு டோட்டல் வரும் இல்லையா? அந்த டோட்டல் தான் நாம பிறந்த நேரத்தை வைத்து கணிக்கக்கூடிய ஜாதகம். அப்ப இன்னைக்கு நம்ம ஜாதகம்னு குறிக்கிறோம். இப்ப இந்த நேரத்தில் இந்த குழந்தை பிறந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பொதுவா பேசுறோம். இப்போ ஒரு கேள்வி, இந்த நேரத்தில் இந்த குழந்தை பிறந்தால் நல்லா இருக்குமா, அந்த குழந்தை வாங்கி வந்த வரத்தின் அடிப்படையில் அது இந்த நேரத்தில் தான் பிறக்குமா? இந்த 2 கேள்வியை வைங்க. அதாவது இந்த நேரத்தில் பிறந்தால் இந்த குழந்தை இப்படி இருக்கும் அப்படின்னு நாம கணிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜாதகத்தை நாம கணிச்சு நம்ம தான் நிர்ணயம் பண்றோம்னு அர்த்தம். ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை நிர்ணயம் பண்ற அளவுக்கு நமக்கு எந்த பவர் யார் கொடுத்தா? நம்ம ஜோதிடருக்கு யாராவது கொடுத்துருக்காங்களா? அப்படியே பவர் கொடுத்துருக்காங்களா? அப்படியெல்லாம் பவர் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொருத்தருக்கு கல்யாணம் பண்ணோன்னே இது யாராரு நீ ஒவ்வொருத்தரும் நம்ம கான்ட்ராக்ட் போட்டுற மாட்டோமா? இந்த பவர் நம்மகிட்ட இல்லை. அப்ப இந்த நேரத்தில் பிறந்த குழந்தை இப்படி இருக்குங்கிறது இல்லை.
இப்படி கர்மவினையை வாங்கி வந்திருக்கக்கூடிய குழந்தை இந்த நேரத்தில் தான் பிறக்கும், இந்த நேரத்தில் தான் பிறக்கும். அப்ப அந்த பிறக்கிற நேரம் இயற்கை. இன்னைக்கு நம்மெல்லாம் நேரத்தை குறிச்சிட்டு நாம சிசேரியன் பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் ரொம்ப பெரிய மனிதனுடைய ஆணவத்தின் உச்சம், ஆணவத்தின் உச்சம். என்னன்னு கேட்டால் நம்ம இயற்கையவே ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறான் மனுஷன். அப்படியெல்லாம் நினைச்சு தான் இன்னைக்கு இயற்கை அதனுடைய வேலையை காட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியல. இது வரைக்கும் உலகத்திலேயே போடாத பெரிய குண்டா நாங்கள் போட்டோம் அப்படின்னு அன்னைக்கு போட்டாங்கல்ல. இப்போ ஒரு 4 நாளாக அந்த இயற்கை மழையில் நான் ஒரு குண்டு போடுறேன் பாடுறாங்க, தாங்க முடியலங்க. ஏன் அந்த குண்டை தடுத்து நிறுத்துறதுக்கு முடியலையே? அது இயற்கை, இயற்கை. அப்போ அந்த இயற்கையினுடைய அந்த வேலையில் நாம் தலையிட முடியாது, முடியாது. அப்போ அந்த இப்படிப்பட்ட நேரத்தில் தான் பிறக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னும் ஜோதிடத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, பிறந்த நேரத்தை விட அது ஜனித்த நேரத்தில் இருக்கக்கூடிய, எடுக்கக்கூடிய, எழுதக்கூடிய, அந்த கணிக்கக்கூடிய ஜாதகம்தான் துல்லியமான ஜாதகம்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம சித்தர்கள்லாம் எப்படின்னா, இந்த நேரத்தில் பிறந்திருந்தால் இது இந்த நேரத்தில் தான் ஜனித்திருக்க வேண்டும்ங்கிற கால்குலேஷனே போட்டிருக்காங்க நம்ம சித்தர்கள். இன்னைக்கு நமக்கெல்லாம் அவ்வளோ மூளை இல்லை. இன்னைக்கு யாராவது அப்படி யாராவது ஜோதிடர் இது இந்த பிறந்த நேரத்தை வைத்து நான் ஜனித்த நேரத்தை நான் கணித்து விடுவேன் அப்படின்னு யாரும் எனக்கு தெரிஞ்ச யாரும் இல்லை, அந்த அளவுக்கு யாரும் இல்லை. ஆனால் நம்ம சித்தர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ இதில் என்ன ஒரு சூட்சுமம்னா, இந்த நேரத்தில் ஜனித்து இருந்தால் அது இந்த நேரத்தில் தான் பிறக்கும். அப்போ என்ன பண்ணணும், அது தானாக பிறக்க வேண்டும். அப்போ தான் நம்ம அதனுடைய இதை எடுக்கிறோம். அப்போ அதில் என்னத்தை எடுத்துட்டோம், அது அவங்க அப்பா அம்மா 2 பேரிடம் இருந்து வந்த டோட்டல் கர்ம வினையை நாம் என்ன பண்ணிட்டோம், இதில் ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துட்டோம். இப்போ அப்பா இருக்காரு, ஒரு பேங்க்ல ஒரு 50 லட்ச ரூபா போட்டு என்ன பண்ணுறாரு, பையன் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து ஒரு 50 லட்ச ரூபா போட்டு, தம்பி இந்தாப்பா வச்சு பிழைச்சிக்குப்பா அப்படின்னு சொல்லி பேங்க் அக்கௌண்ட்டை கையில் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோம். அம்மா ஒரு அக்கௌண்ட்டை போட்டு ஒரு 20 லட்ச ரூபா இப்போ பேங்க்கில் போட்டுருந்தா வச்சுக்கன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோம். இப்போ 2 பேரும் போட்ட முதலீடு அது. இப்போ அப்பாவும் அம்மாவும் கொடுத்த முதலீடு தான் அந்த பணம். இது ஓப்பனிங் பேலன்ஸ், இது ஓப்பனிங் பேலன்ஸ். இதுபோல் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி, இந்தாப்பா நானும் உங்கள் அம்மாவும் நாங்கள் சேர்த்து வச்சுருந்தது எல்லாத்தையும் உன் அக்கௌண்ட்டில் போட்டோம், இதை வச்சு தான் நீ வாழ்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்டு போட்டாங்க. பார்த்தீங்களா, அந்த பாஸ்புக்கு முத என்ட்ரி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த என்ட்ரி போடுறது தான் நம்ம ஜாதகம் கணிக்கிறோம். அப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அன்னைக்கு அந்த உருவாகிறப்ப அப்பா அம்மாவிடம் இருந்த அந்த கர்ம வினையினுடைய டோட்டல் அதுதான் அது. தட் இஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வினா, ஒரே வீட்டில் தானங்க பிறந்தோம், 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் பிறந்தான், 5 வருஷம் கழித்து என் தம்பி பிறந்தான், நான் பிறந்தேன். ஆனால் எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் எவ்வளவு வித்தியாசமாக இருக்குங்க வாழ்க்கையில். அந்த விளைவுகளில் பார்த்தோம்னா நிறைய வித்தியாசம் வருதே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அந்த வித்தியாசம்னா, அந்த ஜாதகம் வேற, இந்த ஜாதகம் வேற, ரைட்டா. அது அண்ணனுடைய ஜாதகம் வேற, தம்பியினுடைய ஜாதகம். அது ஏங்க ஒரே வீட்டில் பிறந்ததுக்கு அண்ணனுடைய ஜாதகம் அப்படி இருக்குது, தம்பியினுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, இதில் ரொம்பவும் வித்தியாசம் வந்துடாது. நல்லா பாருங்கள், அண்ணன் தம்பி அந்த ஒரு வீட்டில் பிறந்த குழந்தைகளில் ஓரளவுக்கு அதனுடைய ஒற்றுமை இருக்கும், ஆனால் வித்தியாசமும் இருக்கும். அந்த வித்தியாசம் என்ன, வித்தியாசம் என்ன அப்படின்னா, அண்ணன் பிறந்ததுக்கு பின்னாடி ஒரு 5 வருஷம் வாழ்ந்துருக்காங்கல்ல அப்பாவும் அம்மாவும், அப்போ அவங்க என்னென்ன செயல்கள் செஞ்சாங்க, என்ன கர்ம வினையெல்லாம் பதிஞ்சாங்க, அதனுடைய இதெல்லாம் என்னாகும், அங்கே சேஞ்ச் ஆகும். அப்போ என்னாகும், இந்த 2வது குழந்தை பிறக்கும் போது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸ் தான் இங்கே ஓப்பனிங் பேலன்ஸாக வரும். நல்லா பாருங்கள், அப்பா அம்மாவனுடைய க்ளோசிங் பேலன்ஸ், குழந்தையினுடைய ஓப்பனிங் பேலன்ஸ். 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த க்ளோசிங் பேலன்ஸும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த க்ளோசிங் பேலன்ஸும்
5 வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸும் ஒரே மாதிரி இருக்குமா? ஒரே மாதிரி இருக்காது, வித்தியாசம் வரும் இல்லையா? ஏன்னா 5 வருஷத்துல நம்மளுடைய செயல்கள் மாறி இருக்கு. இந்த 5 இடையில இருக்கக்கூடிய 5 வருஷத்துல அவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல காரியங்கள்லாம் செஞ்சு பிறருக்கு துன்பம் போக்கக்கூடிய நல்ல காரியங்களை எல்லாம் நிறைய செய்துட்டாருன்னு வச்சுக்குவோம். அப்படி செஞ்சுட்டாருன்னா அந்த க்ளோசிங் பேலன்ஸ் மாறிடும். நம்மளுடைய ஜாதகம் கூட வருடத்துக்கு வருடம் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. நாம ஆனால் பிறந்த ஜாதகத்தை வச்சு அப்படியே நம்ம பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிறந்த ஜாதகத்தை வச்சு நம்ம பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு 45 வயசு ஆயிடுச்சு, அந்த பிறந்த ஜாதகத்தின்படி அக்யூரேட்டாக வேலை செய்யுமா அந்த ஜாதகம்னா? நிச்சயமா வேலை செய்யாது. ஏன்னா பிறந்து 45 வருஷம் ஆச்சு. 45 வருஷமா நீ என்ன பண்ணுன? உங்க அப்பா அம்மா மூதாதையர் பண்ணுனவனுடைய ஜெராக்ஸ் நம்மகிட்ட வந்தாச்சு. இந்த 45 வருஷமா நான் என்ன பண்ணேன்? நான் படு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த 45 வருஷத்துல நான் இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணி ஏகப்பட்ட துன்பத்தை கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. என் ஜாதகத்தில் உங்களுக்கு குரு திசை புதன் புத்தி சூப்பராக இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் இந்த 45 வருஷமாக பண்ணியிருக்கேன்ல, அது எப்படி சூப்பராக இருக்கும்? அது எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொன்னோமோ அதில் 80% நல்லா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதில் 40% இறக்கியிருப்போம். ஏன் நான் 45 வருஷமாக இறக்கிவிட்டேன் அதை. அப்போ எனக்கு 80% நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறது 40% தான் நல்லா இருக்கும். அப்போ நம்ம கணிச்சபடி நடக்குமா? இருக்காது. அதே சமயத்தில் இந்த 40 வருஷத்தில் நான் நல்லது பண்ணி நிறைய பேருடைய மனசை குளிர வச்சு எல்லா பேருடைய துன்பத்தை நான் போக்கி நான் வாழ்ந்திருந்தேன்னு வச்சுக்கங்க. உங்களுக்கு இந்த திசை சரியில்லைங்க, இந்த திசை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப கஷ்டப்படணும் அப்படி. ஆனால் அவர் நல்லா இருப்பார். ஏங்க இவர் என்ன பண்ணிட்டாரு? அதை ப்ளஸ் பண்ணிட்டாரு. அப்போ நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கோமா மைனஸ் பண்ணியிருக்கோமா? இந்த கணக்கு எடுக்கணுமா? ஜோதிடத்தில் இந்த கணக்கை நம்ம எடுக்கிறோமா? இப்போ பெரும்பாலும் எடுக்கிறது இல்லை. நான் சின்ன வயசில் இந்த வயசான ஜோதிடர்களெல்லாம் சந்திச்சிருக்கிறேன். நான் காலேஜ் படிக்கிற சமயத்தில் எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஒரு ரொம்ப வயசானவர் காது கூட சரியாக கேட்காது. அப்படி கண்ணை கூட அப்படி பார்ப்பார். அவருக்கு பேரை குருட்டு ஜோசியர்னு சொல்லுவாங்க. கண்ணை இப்படி வச்சுட்டு பார்ப்பார். அவர் சொல்லுவார், உனக்கு நான் 50 வயசு ஆகிப்போச்சுப்பா, உன் ஜாதகத்தை வச்செல்லாம் நான் முழு பலனையும் சொல்ல மாட்டேன் அப்படின்றார். அப்போ என்னங்க வேணும் அப்படின்னு சொன்னால் அவர் என்னம்மா சொல்லுவார்? உன்னுடைய கடைசி குழந்தையினுடைய ஜாதகத்தை கொண்டாம்பார். குழந்தை அவர் அந்த காலத்துல 7 பிள்ளை 8 பிள்ளை பிறந்துடும். கடைசி குழந்தையினுடைய ஜாதகத்தை கொண்டா அப்படின்னு கேட்பார். அது ஏன் அப்படிங்கிறது இப்போதான் புரியுது அவர் ஏன் அப்படி கேட்டார்னு. அவர்கிட்ட நம்ம போய் ஏன் கேட்குறீங்க அப்படின்லாம் விளக்கமெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அந்த பெரியவங்கள்ட்ட எல்லாம் அவங்க சொன்னால் ஐயா சரின்னு சொல்லணும், விளக்கமெல்லாம் கேட்க முடியாது. இன்றைக்கெல்லாம் நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், விளக்கம் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டதை அவர் புரிஞ்சுக்கணும், அவர் புரிஞ்சுக்கிட்டதை நான் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த கருத்தரங்கமெல்லாம் நடத்துகிறோம். அன்றைக்கெல்லாம் அப்படிலாம் கருத்தரங்கமெல்லாம் யாரும் நடத்தலை. அப்போ இப்போ தான் நமக்கு புரியுது. என்ன புரியுது? அப்போ என்ன கடைசி குழந்தையினுடைய ஜாதகத்தை கொண்டா. அப்போ அவர் என்ன பார்க்குறாருன்னா, இப்போ நீ பிறந்தப்போ உன்னுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் அது, கடைசி குழந்தை பிறந்தப்போ உன்னுடைய க்ளோசிங் பேலன்ஸ் இது. பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப 50 லட்ச ரூபா இருந்துச்சு. 15 வருஷம் கழிச்சு நான் அக்கௌண்ட் பண்ணேன், அப்போ ஓப்பன் பண்ணப்போ 50 லட்ச ரூபா போட்டேன். மேனேஜர்கிட்ட ஒரு செக் எழுதி கொடுத்து 50 லட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுப்பாரா? நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸை அப்படியே அதை நீங்கள் பதியவே இல்லை, பாஸ்புக்கை பதியவே இல்லை. அது முதல்ல போட்டதோடு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டீங்க? எல்லாம் கார்டுலையும் ஜிபேலையும் போட்டு 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 தள்ளிட்டீங்க. ரைட்டா? இப்போ இங்கே பாருங்கள், அக்கௌண்ட்டில் 50 லட்சம் போட்டேன் கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாரா? இல்லைங்க, பொறுங்க, முதல்ல இதை பதிஞ்சு க்ளோசிங் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணுங்க, அதைத்தானே கொடுப்பாரு. அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் என்ன இருக்குது? 20 லட்சம் தான் இருக்குது. அப்போ 20 லட்சம் தான் கொடுக்க முடியும். என்னங்க 50 லட்சம் போட்டேன், நீ 30 லட்சத்தை எடுத்துட்டியே. சரி, இன்னும் ஒருத்தர் இருக்காரு, 50 லட்சம் அப்பா போட்டு வச்சாரு, இவர் ஒரு 20 லட்சத்தை போட்டாரு, அங்கே 70 லட்சம் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களுடைய ஓப்பனிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்களா டிக்ரீஸ் பண்ணியிருக்கீங்களா? அது நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை பொறுத்து இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய இவன் எப்படி வாழ்ந்தான்ங்கிற வாழ்க்கையை வச்சு அதனுடைய பலனை பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ சொல்கிறதுக்கு நமக்கு தெரியணும். அந்த அளவுக்கு நம்மளால் கணிக்க முடியுதா?
நம்மகிட்ட ஜோசியம் பார்க்க வந்திருக்காங்க ஒருத்தர், நான் 50 வயசுன்னு வச்சுக்குவோம். அவர் கூட வந்தவர்கிட்ட கூப்பிட்டு, இவர் எப்படியா இந்த 50 வருஷமா இவர் எப்படியா ஆளு, இவர் எப்படியா வாழ்ந்தாரு அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஆனால் அவர் பிறந்த ஜாதகத்தை வச்சு இவர் எப்படி வாழ்ந்திருப்பார் அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியுமா? அதுதான் நம்மளுடைய திறமை, அதான் ஜோதிடருடைய திறமை. அப்ப இந்த அமைப்புல இவர் இப்படித்தான் வாழ்ந்திருப்பார். அப்ப என்ன பண்ணியிருப்பாரு? இவருடைய கர்மவினையை கூட்டியிருப்பாரா குறைச்சிருப்பாரா? அதை வச்சு நம்ம ஓரளவு கணிச்சிடலாம். கணிச்சிட்டு அதன் அடிப்படையில் நம்ம சொல்லணும். அப்ப இந்த அடிப்படையில தான், அந்த கர்ம வினையின் அடிப்படையில் தான் இந்த ஜாதகங்கிறதை நம்ம கணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒன்று தெரிஞ்சு, இது ஒரு அடிப்படை தத்துவம். அடிப்படை தத்துவம். சரி, இப்போ இந்த கோள்கள் எல்லாம் இப்போ நம்ம இங்கே வச்சிருக்கக்கூடிய இந்த பதிவுக்கு இந்த கோள்கள் வந்து தண்டனையை கொடுக்குதே. நான் எங்கள் அப்பா அம்மா எங்கள் முன்னோர்கள் வந்து சேர்த்து வச்சிருந்த கர்ம வினை. இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம், நாம் பொதுவாக எல்லாம் சொல்கிறோம்னா, நிறைய கருத்தரங்களில் நான் நிறைய ஜோதிடர்கள் பேசுகிற, யூடியூப்பில் பேசுகிறலாம் கேட்குறோம். இன்னைக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, இது முன் ஜென்ம வினை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ரைட்டா? அதை கூட நான் ஒரு இதை கேட்டேன், இப்படியெல்லாம் ஜோசியர்கள்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கிறார். அவர் டிஎன்ஏக்காரர். அவர் அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற, முன் ஜென்மம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு வச்சுருந்தார். அதாவது ஜோதிடத்தில் இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா, நிறைய ஒருத்தர் இப்படி பேசுறதுங்கிறது ரொம்ப வந்து போச்சு. அதாவது ஒரே ஒரு சிஸ்டம் தான் ஜோதிடத்தில் இருந்தது. அதிலிருந்து இன்னும் ஆழமாக நுணுக்கமாக அதை பேஸ் பண்ணி உள்ளே போச்சுன்னா அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். இதிலிருந்து நான் தனியாக போய் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது எந்த அளவுக்கு அது ஜென்யூனாக இருக்குங்கிறது தெரியல. ரைட்டுங்களா? இப்போது ஐயா வந்து கேபி சிஸ்டம் பேசுவாங்க. ஆனால் அந்த பாரம்பரிய ஜோதிடத்தை தூக்கி போட்டுட்டு அவர் கேபி சிஸ்டம் பேசுகிறாரான்னு கேளுங்க, முடியவே முடியாதுன்னு சொல்லுவார். அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் இது அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ அதை வச்சுட்டு அதில் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக போகிறது தான் சொல்லுவாங்களே தவிர, இதை நிராகரித்து விட்டு போனால் எனக்கு என்னமோ அதை நிராகரிக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ரைட்டா? இதை நிராகரிச்சுட்டு போக முடியாது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஞானிகள் கண்டுபிடிச்சதை நம்ம நெக்லெக்ட் பண்ணவே முடியாது. அப்போ இப்போ முன்ஜென்மம் அப்படின்னு சொல்லிடுறோம். முன்ஜென்மம் இதில் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, இல்லை ஜோசியர்கள்லாம் நீங்கள் முன்ஜென்மத்தில் பண்ணதுக்கு இங்கே வந்து அனுபவிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. அதுக்கு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன்னா நான் நிறைய ஆன்மீக ஸ்பீச்சுக்கு போகிறப்ப நிறைய கேள்விகள் வரும். எனக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்பீச் முடித்த பிறகு நீங்கள் எது சம்மந்தப்பட்டோம் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்கன்னு சொல்லுவேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன்னு சொல்லுவேன். அப்படி ஒரு தைரியம் எனக்கு எங்கள் குருநாதர் கொடுத்துருந்தார். அப்போ கேள்வி நிறைய கேளுங்கம்பேன். சரி, அப்போ என்ன போன ஜென்மத்தில் எங்கேயோ அவர் என்ன பண்ணார், யாருக்கோ கஷ்டம் கொடுத்துருக்காருயா. ரைட். இப்போ என்ன பண்ணார், இங்கே வந்து பிறந்திருக்கிறார். 2 வயசில் ஒரு குழந்தைக்கு கேன்சர். அந்த குழந்தையினுடைய அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ வேதனைப்படுவாங்க. இப்போ பாருங்க, இந்த குழந்தைக்கு இது ஏன் வந்துச்சுன்னு கேட்டோம்னா நம்ம முன் ஜென்மம் அப்படின்னு சொல்லிடுறோம். ரைட். முன் ஜென்மத்தில் நீ யார் வீட்லேயோ இருந்துக்கிட்டு அங்கே யாருக்கோ துன்பம் கொடுத்துவிட்டு இப்போ இங்கே வந்து பிறந்து இந்த அப்பா அம்மாவில் வேதனைப்படுறாங்க. நீ அங்கே பண்ணினதுக்கு இந்த அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, இவங்க ஏன் வேதனைப்படணும் இப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அங்கே இருக்கிறது இங்கே இவங்களுக்கு ஏன்பா அந்த வேதனை வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் எங்கள் குருநாதர் எனக்கு வந்து தெளிவான ஆன்சர் கொடுத்துருந்தார். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அது ஒரு பெரிய டாப்பிக்கு, அது இப்போ அது தனியாக பேசணும். என்ன சுருக்கமாக சொல்லிடுறேன். என்னுடைய முன்ஜென்மம் அப்படின்னா என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய அடுத்த பிறவி அப்படின்னு சொன்னால் என்னுடைய குழந்தைகள். இதுதான் வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார். எதை வச்சு சொல்கிறாரு அப்படின்னா, நான் எங்கேருந்து வந்தேன், நான் எங்கேருந்து பிறந்தேன். அப்பாவனுடைய உயிரும் அம்மாவனுடைய உயிரும் இணையாமல் ஒரு குழந்தை பிறக்காது. பிறக்குமா? புராணங்கள் லெவலில் பிறக்கும்.
புராணங்களில் அப்பாவே இல்லை, அம்மா மட்டும் இருந்தாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சாத்தியமா? இல்லை. அப்போ அந்த 2 உயிர் இணைஞ்சு தானே இங்கே பிறக்கிறோம். அப்போ நமக்கு வரக்கூடிய இந்த கர்மவினை நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமையணும் அப்படிங்கிற அந்த விதி என்பது அந்த உயிரின் மூலமாகத்தானே வந்திருக்கு. அப்போ என்னுடைய முற்பிறவி எது? எங்கள் அப்பா அம்மா. அதனால தான் நான் அவரை மாதிரியே இருக்கிறான். அப்போ அவங்களுடைய முற்பிறவி அவங்க அப்பா அம்மா. இப்போ என்னுடைய அடுத்த பிறவி யாரு? என்னுடைய குழந்தைகள். இப்போ இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. இப்போ நான் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன், நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. இன்னைக்கு ஒரு ஜாதகத்தில் இந்த திசாபுத்தி மோசமாக இருக்குது. நான் பொதுவாக ஜாதகம் பார்க்கணும்னா எப்போ கஷ்ட காலம் வருதோ அப்போ தான் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அப்படி தானே வர்றாங்க? எப்போ நேரம் சரியில்லையோ அப்போ தான் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. நான் என்ன சொல்லுவேன், எப்போ ஜாதகம் பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் என்னோட யூடியூப்பில் போடுறேன். எப்பொழுது ஜாதகம் பார்க்க வேண்டும், எப்போ உனக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக ரொம்ப பிஸ்னஸ் சூப்பராக ஓடுது, உன் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்குது, அன்னைக்கு போய் நீ ஜோசியரை பாரியா, அன்னைக்கு போய் ஜாதகத்தை பாரியா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எதுக்கு நான் போய் பார்க்கணும்? நான் தான் நல்லா இருக்கேன்ல. திமிரு அதானே? அப்போ அந்த திமிரில் நம்ம இப்போதுக்கு நான் போய் அவரை போய் பார்க்கணும். ஜோசியரை பார்க்கறது மட்டும் இல்லை, நிறைய காசு வந்துக்கிட்டு இருக்கும்போது கோயிலுக்கு போகலாமா, இப்போதுக்கு நான் அந்தால போய் பார்க்கணும். திமிரு. கடவுளையே நான் பார்க்க மாட்டேன், அப்புறம் எதுக்கே நான் போய் ஜோசியரை பார்க்கணும் அப்படின்றான். நாம என்ன சொல்கிறோம், அப்போ போய் பாரு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ போய் ஆறுமுகையார்கிட்ட போய் பார்க்குறான். ஐயா எனக்கு பிரமாதமாக இருக்கு, கோடி கோடியாக லட்ச லட்சமாக வருது, ரைட்டா, இது எவ்வளோ நாளைக்கு வரும், இது எப்போ நிற்கும், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கணுமா வேணாமா? கேட்கணும், ரைட்டா. அப்போ இப்போ அவருக்கு வந்து குரு திசை நடக்குது, இன்னொரு 15 வருஷம் இருக்குது. குரு திசை இன்னும் 15 வருஷம் இருக்குது. குரு திசை குரு புத்தியிலே அடி சூப்பராக அவர் போயிட்டு இருக்காரு. எவ்வளோ நாளைக்குங்க இது ஓடும்னு ஐயாட்ட கேட்கணும்னு வச்சுங்க. ஐயா சொல்கிற குரு புத்தி ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பருங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ என்ன, இன்னும் 15 வருஷத்துக்கு உங்களுக்கு சூப்பர். ஆனால் ஐயா சொல்லுவார், ஆனால் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுவார். ஆனால் இந்த குரு திசை முடிஞ்ச உடனே அடுத்து சனி திசை வருது பார்த்தீங்களா? சனி திசை உங்களை பாடா படுத்திருமையா. உன் வாழ்க்கையிலேயே மோசமான திசை சனி திசை தான்யா அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா. ஐயா இப்போ என்னங்கய்யா பண்ணுறது, இன்னும் 15 வருஷம் கழிச்சு நீ ரொம்ப நாரி போயிடுவப்பா, அவ்வளவு கஷ்டம்ப்பா, வெறும் 8-12 இருக்கு. ஐயா பாணியில் சொன்ன 8-12 இருக்கு அப்படின்ட்டாருன்னு வச்சுங்க. ஐயா என்னங்கய்யா பண்ணுறது, ரைட்டா. சனி திசை அது சாதாரண திசை இல்லையே, சனி திசை எத்தனை வருஷம், ரைட்டா. அப்போ ஆறுமுக சொல்லுவார், என்ன சொல்லுவார் தெரியுங்களா? பயப்படாத. முருகன் வேலை வச்சுட்டு கையை இப்படி வச்சுருப்பார் தெரியுங்களா, மேலே ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க, யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவர் ஆறுமுகம் தானே, முருகன் மாதிரியே சொல்லுவார், யாம் இருக்க பயமேன், பயப்படாதேன் பாரு. என்ன அப்படின்னா, இன்னும் உனக்கு 15 வருஷம் என்ன இருக்கு, நல்ல திசை இருக்கு. இந்த 15 வருஷத்தில் உனக்கு லட்ச லட்சமாக பணம் வருது, எல்லாமே வருது, எல்லா சௌகரியமும் கிடைக்குது. இந்த 15 வருஷத்தில் ஒன்றாம் உனக்கு வர்றதில்ல ஒரு போர்ஷன் எடுத்துக்க. எங்கெங்க யார் துன்பத்தை போக்குறதுக்கு உரிய புண்ணியத்தை செஞ்சு 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 எத்தனை ஆயிரம் பேர்கிட்ட நீ மகராசனா இருக்கணும்ப்பா அப்படின்னு நீ அந்த அலையை வாங்கினியோ, இந்த 15 வருஷத்தில் நீ பண்ணினா சனி திசை முழுவதும் இருக்கக்கூடிய கெட்ட பலன் முழுவதும் என்ன பண்ணிடலாம், மாற்றிடலாம்யா. அதுதான் ஐயா சொல்கிற பரிகாரம். இப்படி செஞ்சால் அதை மாற்றிடலாம். அதான் ஐயா சொல்லுவார், எங்களுக்கு பாவ ரீதியாகவே சொல்லுவார், நீ 5 ஆக்டிவேட் பண்ணினா 6 கல்வி பண்ணிடலான்றார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த குரு திசையில் நீங்கள் எதெல்லாம் பண்ணுறோமோ அந்த நல்லதெல்லாம் பண்ணிட்டோம்னா சனி திசை அந்த கெட்ட பலன்களில் 70-80% பலனை குறைச்சிடலாம். அப்போ எப்போ ஜோசியம் பார்க்கணும், நல்லா இருக்கும்போது பார்க்கணும். அப்போ அடுத்து வர்றதை நம்மால் என்ன பண்ணுவோம்னா, சனி திசை சனி புத்தி ஆரம்பித்த பிறகு அடுத்து என்ன பண்ணுவான், அடுத்த புதன் புத்தியில் தான் வருவான். 3 வருஷமாக பாடாப்படுத்துதுங்க. என்னங்க பாருங்க, இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இப்படி தாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, போயிட்டு வா. இதை சொல்லிட்டு நம்மளும் 1000 ரூபா வாங்க வேண்டியிருக்கு, நமக்கு மனசாட்சி உறுத்துது. அதானே
இப்போ பாருங்க, அவன் கஷ்டம்னு சொல்லிவிட்டு உனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ ரொம்ப கஷ்டப்பட போற அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு 1000 ரூபாயை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கே மனசாட்சி உறுத்துதா இல்லையா? நீ நல்லா இருக்கிறப்ப அடுத்து வர்றதையும் சரி பண்ணிடலாம்ப்பா அதை சொல்லிவிட்டு நீ 5000 ரூபா வாங்கினா கூட அது நமக்கு செரிக்கும், அற்புதமாக இருக்கும். ஏன்னா மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இந்த ஜோதிடத்துக்குள்ளாக இருக்கிறது. அப்போ அப்படி வரும்போது இது எல்லாமே நம்மளுடைய கர்ம வினையை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ உலகம் முழுவதும் என்ன சொல்கிறாங்க? அந்த சனி தான் என்னை பாடாப்படுத்துறாரு. சுக்கிரன் வந்து ஆகா, நிறைய பேருக்கு இப்படி எழுதியிருக்கு. சுக்கிரன்னா ஆகா ஓஹோ, அவருக்குன்னே சுக்கிர திசையில் பழனி மலையில் படியில் துண்டை போட்டுட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவன்லாம் இருக்கான். சுக்கிர திசைன்னு ஆகா ஓஹோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சுக்கிர திசையில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவனு இருப்பான், சனி திசையில் ஓஹோன்னு இருக்கிறவனு இருப்பான். ஆனால் மக்களுடைய இது என்ன, சனின்னா மோசம், சுக்கிரன்னா ரொம்ப அள்ளி கொடுப்பாரு. அவங்க ரெண்டு பேரும் அப்பாவியப்பா, அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்கப்பா. இந்த சனி வந்து நம்மளை என்னத்தப்பா பண்ணிட போறாரு? சனியை மக்கள் திட்டுறாங்க. நம்ம வீட்டிலேயே பிள்ளைகளை என்ன பண்ண, சனியனே அப்படின்னு திட்டுறோம். ஏன் அப்படியே திட்டி பழக்கம். அது என்னையா பண்ணாரு? ஒன்றும் பண்ணாரு. இந்த சனியோ எந்த கிரகமும் எதுவுமே பண்ண. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த இயற்கையில் துன்பம் என்று ஒன்று இல்லை. இந்த இயற்கையில் துன்பம் என்று ஒன்று இல்லை, எல்லாமே இன்பமயம். அப்ப துன்பம் நாம உருவாக்கக்கூடியது. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், அளவு முறை மீறி நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். ரைட்டு. இப்ப இந்த சனி என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா அப்படிங்கிறது சனி கையில் கிடையாது, சனியினுடைய கையில் கிடையாது. ஏன்னா சனியிலிருந்து ஒரு அலை வரும். இன்னைக்கு விஞ்ஞானத்திட்ட எடுத்துட்டோம்னா சனின்னு ஒரு கோள் இருக்கு, அங்கிருந்து ஒரு வைப்ரேஷன் வருது, நம்ம அலைன்னு சொல்லுவோம், ஒரு வைப்ரேஷன் வருது. ரைட்டு. அது வந்து தமிழ்நாட்டில் மோதுது. தமிழ்நாட்டில் எல்லா பேர்ட்டையும் மோதும்ல, ஒரே அலை தானே வருது? இல்லைங்க, சனியிலேருந்து பச்சை கலரில் ஒரு அலை, சிகப்பு கலரில் ஒரு அலை வருது. அப்படி வருமா? வராது. பச்சை கலரில் வர்ற அலை மோதிச்சுன்னா நல்லது பண்ணுது, சிகப்பு மோதிச்சுன்னா கெட்டது பண்ணுது. இப்படி சொல்ல முடியுமா? முடியாது. ஒரே அலை தான் வருது. அப்போ ஒரே அலை வருதுன்னா ஏன் அவருக்கு நல்லது பண்ணுது, இவர் கெட்டது பண்ணுது? அப்போ அது அலையில் பிரச்சனை இல்லையா, ஓண்டதாயா பிரச்சனை? இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? இது அடிப்படை, ஜோதிடத்தினுடைய அடிப்படை, அது அடிப்படை. அப்ப இந்த இடத்துல நாம வந்து எந்த கோளும் நமக்கு துன்பம் கொடுப்பது இல்லை, எந்த கோளும் நமக்கு நன்மையும் கொடுப்பதில்லை. அது என்ன பண்ணும்னா அது அதனுடைய வேலையை பார்க்கும். அப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று நான் சொல்றேன், ஒரு அலை இயக்க தத்துவம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்றேன். இதுல ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா இது நமக்கு புரிஞ்சிடும். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ புதுசாக வந்திருக்கவங்கள்ட்ட ஒரு கேள்வி, ஐயாட்ட ஒரு கேள்வி. ஐயா இது என்னதுங்கய்யா? உட்காருங்க. இது பேனா. ஐயா நீ அங்கே இருக்கீங்க, நான் இங்கே வச்சிருக்கிறேன், எப்படிங்க அங்கே பேனான்னு உங்களுக்கு தெரிஞ்சு? கண்ணை வச்சு பார்த்தீங்க, உங்கள் கண்ணு அங்கே இருக்குது, பேனா இங்கே இருக்குதுங்கய்யா. அங்கேருந்து கண்ணு இங்கே வந்து பார்த்துட்டு போச்சா? எப்படிங்க தெரிஞ்சு? கண்ணு அங்கேருந்து வந்து பார்த்தா பேனா இங்கேருந்து அங்கே போச்சா, கண்ணு அங்கேருந்து இங்கே வந்துச்சா? கண்ணு அங்கேருந்து இங்கே வந்துச்சு. நீங்கள் எந்திரிச்சு வரவே இல்லையே, கண்ணு அங்கே தானே இருக்கு. அதில் என்ன நடக்குது? எப்படி தெரியுது? இங்கேருந்து மலையை பார்த்தோம்னா மலை தெரியுது. அப்போ இது எப்படி தெரியுது? இப்போ பாருங்க, ஒரு ஃபார்முலா, இது எல்லாருக்கும் பொருந்துற ஃபார்முலா, இந்த இயற்கைக்கே பொருந்துற ஃபார்முலா. இந்த இயற்கையில் எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளிலிருந்து ஒரு அலை வந்து கொண்டே இருக்கும். இப்போ சனியிலிருந்து ஒரு அலை வருதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கோள்கள்லேருந்து அலை வருது, இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறதுனா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுலேருந்து ஒரு அலை வரும், இப்போ இங்கேருந்து ஒரு அலை வந்து அப்படியே போய் ஸ்பீக்கருக்கு போகுது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுபோல் எந்த பொருளாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு அலை வந்து கொண்டே இருக்கும். ரைட்டுங்களா? அலை வந்து கொண்டே இருக்கும். இது முதல் பாயிண்ட். எந்த பொருளிலிருந்தும் ஒரு அலை வந்து கொண்டே இருக்கும், முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அந்த அலை சும்மா போகாது, அந்த பொருளினுடைய தன்மையை தாங்கி கொண்டுதான் போகும். 2வது பாயிண்ட் என்னங்க?
இந்த பொருளினுடைய தன்மையை, இது பேனாங்கிற ஒரு தன்மையை தாங்கி கொண்டுதான் போகும். சரி, இப்ப இந்த அலை எங்கு மோதுகிறதோ, இந்த அலை எங்கு மோதுகிறதோ, மோதுகிற இடத்தில் தான் தாங்கி கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தும். தான் தாங்கி கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தும். இப்ப பாருங்க, இது பேனா, இதுல இருந்து ஒரு அலை வருது, இது பேனா, இதை வச்சு எழுதலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை தாங்கி கொண்டு அந்த அலை போகுது. அந்த அலை போய் ஐயாவுடைய கண்ணுல மோதுது. மோதும் போது இந்த தன்மையை வெளிப்படுத்துகிறது. அதனால இது பேனான்னு நீங்க சொல்லிட்டீங்க. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம். வந்துருச்சா? இப்ப இந்த 3 பாயிண்ட் கரெக்டா? 4வது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இது மோதுற இடத்துல எல்லாத்தையும் அது தன்மை வெளிப்படுமான்னு கேட்டா அப்படி வெளிப்படாது. மோதப்படுகிற பொருள் இருக்கு இல்லையா, அதனுடைய தன்மைக்கு தகுந்தாற் போல்தான் இது வெளிப்படும். ஒரு பிறந்து 3 மாசம் இருக்கு குழந்தை, அப்படி காட்டுறோம், இது பேனான்னு அதுக்கு தெரியுமா? என்னங்க, உங்க கண்ணுக்கு தெரியுதா, அந்த கண்ணுக்கு தெரியாதா? 6 மாச குழந்தைன்னு வச்சுக்கோங்க, இது என்னது பேனா அப்படின்னு சொல்லுமா? தெரியும். ஏன் அங்க தெரியல? மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தாற் போல் தான் தெரியும். ரைட்டுங்களா? அப்ப இந்த 4 பாயிண்ட் இருக்கா? 4 பாயிண்ட் இருக்கா? இப்ப இதை அப்படியே பாருங்க. இப்ப இது பேனா வச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டோமோ இல்லையோ, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒன்று சொல்றேன். சூரியன்ல இருந்து என்னங்க வருது? வெளிச்சம் வருது. வெளிச்சம் வருதா? வெப்பம் வருதா? வெப்பம் வருது. சூரியனிலிருந்து வெளிச்சம் வருகிறது, வெப்பம் வருகிறது அப்படின்னு நல்லா சொல்லிக்கிட்டே இருக்கோம். விஞ்ஞானிகள் இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது வேதாத்திரி மகரிஷி லண்டன்ல ஒரு சயின்டிஸ்ட் மாநாட்டில் போய் பேச போயிருக்காரு. ஒரு பிசிக்ஸ் படித்த சயின்டிஸ்டுகள் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய இடத்துல இவர் பேச போறார். அங்க இந்த கேள்வியை கேட்கிறார், சூரியன்லேருந்து என்ன வருகிறது? சூரியன்லேருந்து வெளிச்சம் வருகிறது, சூரியன்லேருந்து வெப்பம் வருகிறது அப்படின்னு எல்லா சயின்டிஸ்டும் சொல்லிட்டாங்க. இவர் என்ன சொல்லிட்டாரு, சூரியன்லேருந்து வெளிச்சமும் வரல, வெப்பமும் வரல அப்படின்னு சொல்லிவிட்டார். என்ன பார்ப்பாங்க, அவங்கெல்லாம் பிஹெச்டி படித்து டாக்டரேட் வாங்கினவங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த தாடி வச்சவங்களெல்லாம் இதாக நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா? எப்படியா வரலன்னு சொல்கிற அப்படின்னாரு. ரைட்டா? அப்போ மகரிஷி என்ன பண்ணார், சரி நம்ம ப்ரூவ் பண்ணுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, இப்போ பாருங்கள், சூரியன்லேருந்து வெளிச்சம் வருதுன்னு வச்சுக்கோம். இப்போ இதான் பூமின்னு வச்சுங்க, உருண்டையாக இருக்கா? பூமி மாதிரியே இருக்கா அந்த மைக்கு? இந்த மைக்கு இதுதான் பூமின்னு வச்சுக்கோம். இப்போ மேலேருந்து வெளிச்சம் வருது, இந்த மேல் பாதியில் அந்த வெளிச்சம் படுது, அப்போ பகல். இந்த உருண்டை என்ன பண்ணுது, அப்படியே திரும்பிக்குது. நம்ம ராத்திரிக்கு இங்கே வந்துட்டோம், மேலே வெளிச்சம் படுது, இங்கே படலை, அதனால இருட்டா இருக்கு. இதானே நம்ம புரிஞ்சிருக்கிறோம். இது தெளிவா இருக்கா? அப்ப பூமி சுத்துறதுனால பகலும் இரவும் மாறி மாறி வருது. அப்ப மேலே வெளிச்சம் படுது, கீழே படலை அப்படின்னு சொல்லிட்டோமா? சரி, இதைதான் சயின்டிஸ்ட் சொன்னாங்க. இப்ப இவர் என்ன கேட்கிறாரு, இப்ப பாருங்க, இங்க இருக்குது சூரியன், இங்க என்ன வெளிச்சம் வருது, இங்க மோதுது இல்ல, இங்க மேல படுது இல்ல, வெளிச்சம் படுது இல்ல. இப்ப நம்ம ராத்திரி 12 மணிக்கு இங்க இருக்கிறோம், அடியில் இருக்கோம், ரைட்டா? இப்ப இங்க இருந்து வர்ற வெளிச்சம் மேலே எல்லாம் படுது. இப்ப இந்த பூமி உருண்டையை தாண்டி இந்த பக்கமெல்லாம் இருக்குல்ல, இந்த பக்கம்லாம் அந்த வெளிச்சம்லாம் அப்படியே போயிட்டு தானே இருக்கும். இதெல்லாம் அங்கிட்டு தானே போயிட்டு இருக்கும். இந்த இடத்துல தெரியுது, இங்கிட்டு போயிட்டு தானே இருக்கும். அப்ப என்ன சொல்றாரு, இந்த வெளிச்சம் இங்க மறைக்கிறதுனால, ராத்திரி 12 மணிக்கு இது மறைக்கிறதுனால இங்க இருந்து ஒரு முக்கோணமா ஒரு இருட்டு வரும். அதானே? இப்ப நீங்க கீழே ஒரு பந்து வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த பந்து கீழே ஒரு முக்கோணமா ஒரு இருட்டு வரும், வருதா? அப்ப இந்த வெளிச்சம் வர்றதா இருந்துச்சுன்னா இந்த பூமி அளவுக்கு அப்படி முக்கோணமா ஒரு இருட்டு வரணும். அந்த முக்கோணத்தை தாண்டி அங்க வெளிச்சம் இருக்கணும். இருக்கணுமா வேணாமா? இதைத்தான் அந்த பிசிக்ஸ் சயின்டிஸ்ட் கிட்ட சொன்னார். ஆமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, ராத்திரி 12 மணிக்கு பாருங்க, அப்படியே பாருங்க, எங்கேயாவது ரொம்ப தூரத்தில் வெளிச்சம் தெரியுதா? என்னங்க எல்லாமே கருப்பு முன்னு இருக்கு, அப்ப எல்லாமே உங்க வெளிச்சமே இல்லை, அப்ப எங்கேயா போச்சு? உடனே ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாரு, நம்மளுடைய கண்ணினுடைய பார்க்கும் திறன் 30 கிலோமீட்டருக்கு மேல முடியாது, 30 கிலோமீட்டருக்கு மேல தெரியாது. ஆனால இது பூமி அளவுக்கு இது முக்கோணமா இருக்குல்ல, அப்ப அதை தாண்டி போய் பார்த்தா தானுங்க தெரியும், நம்மளால எப்படி பார்த்தா தெரியாதுல்ல. அப்ப என்ன சொன்னாரு, இதை தாண்டி போய் பார்க்குற அளவுக்கு உங்கள்கிட்ட டெலஸ்கோப் இருக்கா? உங்க லேப்ல டெலஸ்கோப் இருக்கா? இருக்கு.
இன்னைக்கு ராத்திரி போங்க, நைட்டு டெலஸ்கோப் வச்சு விரிச்சு 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 பாருங்க, எங்கனையாவது வெளிச்சம் தெரியுதான்னு பாருங்க, பார்த்துட்டு நாளைக்கு சொல்லுங்க அப்படின்ட்டாரு. அவங்க டெலஸ்கோப்பை வச்சு விரிச்சு 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 பார்க்குறாங்க, எங்கேயுமே வெளிச்சமே தெரியல, எல்லாமே இருட்டா இருக்கு. இங்க வெளிச்சமே தெரியல அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன சொல்றீங்க? அங்கே வெளிச்சம் வருதா இல்லையா? எங்களுக்கே குழப்பமா இருக்குன்ட்டாங்க சயின்டிஸ்ட், குழப்பமா இருக்குன்ட்டாங்க. இப்போ நமக்கு குழப்பமா இருக்கா? இப்போ இதை தாண்டி இருக்கணும்னா டெலஸ்கோப்பில் பார்த்தாலும் இல்லை. அப்போதான் அவர் சொல்றாரு, ஐயா சூரியன்லேருந்து வெளிச்சமெல்லாம் வரல, சூரியன்லேருந்து ஒரு அலை வருது. இப்போதான் நம்ம ஜோதிடத்துக்கும் அதுக்கும் பொருத்தம் வரும். சூரியன்லேருந்து ஒரு அலை வருது, அது அதனுடைய தன்மையை தாங்கி கொண்டு வருகிறது. என்ன தன்மை? வெளிச்சம் என்ற தன்மையை தாங்கி கொண்டு வருகிறது. வருதா? எங்கட மோதுதோ, மோதுற இடத்துல தான் தாங்கி கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தியது. இப்ப இங்க மோதுனதுனால இங்க வெளிச்சம், இங்க மோதுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப அங்க வெளிச்சம் வெளிப்படலை. அப்ப அங்க இருந்து அலை தான் வருது, அதுக்குள்ள தன்மை தான் இருக்கு, மோதுற இடத்துல தான் வரும். இப்ப இந்த இடத்தை தாண்டி சன் டிவியினுடைய அலை போகுதா? இப்ப என்ன ப்ரோக்ராம் நடக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அந்த அலையை பிடிச்சி என்ன ப்ரோக்ராம் பார்த்து சொல்லுங்க. பார்க்க முடியுமா? இருக்கா இல்லையா? அந்த அலையில் அந்த ப்ரோக்ராம் இருக்கா இல்லையா? பார்த்து சொல்லுங்க. அது எப்படிங்க? அது அந்த வீட்டில் போய் அங்கே டிவியில் மோதுற இடத்துல தாங்க தெரியும். ரைட்டா? இந்த தத்துவம் புரிஞ்சிருச்சா? மோதுற இடத்துல தான் வெளிப்படும். அதே டிவி ரிப்பேரா இருந்துச்சுன்னு வச்சுங்க, போய் மோதினாலும் வராது. ஏன்? மோதப்படுகிற பொருளின் தன்மை. ரைட்டா? சரி, அங்கேருந்து வெப்பம் வருதுன்னு சொன்னீங்கல்ல, இங்கேருந்து வெப்பம் வருதுன்னு சொன்னீங்கல்ல. இப்போ அந்த இடத்துல ஒரு தீ எரியுது, இங்கே இருக்கிறோம், சூடாக இருக்குது, அனலாக இருக்குது. பக்கத்தில் வெப்பம் கூடுமா குறையுமா? கூடுமா குறையுமா? கூடும். ரைட்டா? இப்போ இங்கே இருக்கீங்க, இங்கே சூரியன் இருக்கு, அது வெப்பம், அப்படியே நெருப்பு. இங்கேருந்து அப்படியே ஏரோப்ளானில் எங்கே போயிட்டோம்? 30,000 அடி மேலே போயிட்டோம். அப்போ சூரியனுக்கு பக்கத்தில் தானே போகிறோம், கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டோம்ல. இங்கே இருந்ததோட வெப்பம் கூட இருக்கணும்ல. இங்கே 35 டிகிரி இருக்குது, அங்கே ஏரோப்ளானில் மேலே போயிட்டீங்கன்னா அங்கே 0ல் இருக்குது. என்னங்காச்சு? மேலேருந்து வெப்பம் வந்து இடையில சில்லாகி அப்புறம் திருப்பி இங்கே வந்து சூடாகிட்டா எப்படி ஆச்சு? மேலே போனோம்னா அங்கே பயங்கர சில்லு, ஏரோப்ளான் வெளியில் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி தான் இருக்கும். அப்போ அங்கேருந்து வந்த வெப்பம் 0 டிகிரி ஆகி அப்புறம் இங்கே வந்து 38 மாறுச்சா? இப்படி இப்போ இதை அப்ளை பண்ணி பாருங்க. அங்கேருந்து அலை வருகிறது, அதனுடைய வெப்பம் என்ற தன்மையை தாங்கி கொண்டு வருகிறது, மோதுற இடத்துல தான் வெப்பத்தை வெளிப்படுத்துகிறது. ரைட்டா? அப்ப அங்க வெப்பமே டைரக்டா இல்ல, மோதுற இடத்துல தான் வெப்பத்தை வெளிப்படுத்துது. நீங்க நல்லா பாருங்க, சிவகாசியில மோதும் போது அது வேற மாதிரி வெளிப்படுத்துது, பெங்களூர்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. சொல்றான், சிவகாசியில 42 டிகிரி, வேலூர்ல 44 டிகிரி, திருச்சியில 38 டிகிரி, கோயம்புத்தூர்ல 27 டிகிரின்ற. ஏன்? அப்ப மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்த மாதிரி வெளிப்படுது. அப்ப இந்த 4 தத்துவம், இந்த 4 தத்துவத்தின் அடிப்படையில் ஜோதிடமும் வேலை செய்கிறது. சனியிலிருந்து ஒரு அலை வருகிறது, அது அதனுடைய தன்மையை தாங்கி கொண்டு வருகிறது. அது எங்கு மோதுகிறதோ மோதுகிற இடத்தில் தன் தன்மையை வெளிப்படுத்துகிறது. அதனுடைய தன்மை என்ன? அப்ப ஐயா மேல மோதுன்னு வச்சுங்க, ஐயாவுடைய கர்மயத்தில் என்னென்ன கர்மவினை வச்சிருக்காரோ அதெல்லாம் தூக்கி கிளறி கரண்டியை வச்சு கிளப்பி விட்டு அப்படி வெளியே தள்ளி விடும். அங்க என்ன இருக்குதோ இருக்கிறது வெளிப்படும். ரைட்டா? ஏன்ட்ட என்ன இருக்குது, ஏன்ட்ட இருக்கிறது வெளிப்படும். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் என்ன இருக்கிறோ இருக்கிறத வெளியே கொண்டு வரும். சனி கொஞ்சம் ஃபோர்ஸான கிரகங்க, கொஞ்சம் ஃபோர்ஸான. இப்போ எப்படின்னா, வாத்தியார் 2-3 வாத்தியார் இருக்கார். ஒரு வாத்தியார் இருக்கார் கணக்கு வாத்தியார், ஹோம்ஒர்க் பண்ணலன்னா அடி பின்னி போடுவார். ரைட்டா? அடி வெளுத்தி போடுவார். இன்னொரு வாத்தியார் இருக்கார், அவர் சும்மா ஸ்கேலில் 2 அடிச்சுட்டு இன்னுமே ஒழுங்காக செஞ்சிருப்பா அப்படின்ட்டு போயிடுவார். இன்னொரு வாத்தியார் இருக்கார், அவர் தம்பி நீ படித்தா படிக்காட்டி போ, எனக்கு 1ஆம் தேதி சம்பளம் வந்துடும், நீ நல்லா இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, எழுதுனா எழுதாட்டி போ, வாழ்க வளமுடன்னு போவார். அப்படி வாத்தியார்னு வச்சுக்கங்க. இப்போ இதில் எந்த வாத்தியார் நல்ல வாத்தியார், எந்த வாத்தியார் நல்ல வாத்தியார்? இப்போ பையன் 100க்கு 100 வாங்கிட்டாங்க. இந்த அடி வெளுவல்னு வெளுத்தினார்ல அந்த சனி, அதான் சனி. அந்த வாத்தியார் என்ன பண்ணார் தெரியுங்களா? 100க்கு 100 வாங்கிட்டியா வாடா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அப்படியே பாராட்டுவார். அடி வெளுத்துறதும் அவர் தான், பாராட்டுறதுலையும் நம்பர் 1 அவர் தான். ரைட்டா?
இந்த இந்த 100 சுக்கிரன் இருக்காரே, நீ படிச்சா படி, 100 மார்க் வாங்கியிருக்கியா, வாங்கினா வாங்கிட்டு போ, அதுக்காக எனக்கு அந்த சம்பளத்தை கூட கொடுக்க போகிறாங்க, வச்சுக்கிட்டு போ அப்படின்ட்டு போயிட்டு இருப்பார். பாராட்டவும் மாட்டார். இது இப்போ தெரியுதா? சனி போல் கொடுப்பாரும் இல்லை, சனி போய் கெடுப்பாரும் இல்லை. அப்போ அது கெடுக்கலை, நம்மளை சுத்தம் பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணுது? அது நம்மள்கிட்ட இருக்கக்கூடியதுக்கு தகுந்த மாதிரி அது வெளியே கொடுக்குது. அதே சமயத்தில் நம்ம நல்ல கர்ம வினை செஞ்சிருந்தோம்னா சனி போல நம்மளை பாராட்டுறது வேற எந்த கிரகமும் கிடையாது. நம்ம மட்டும் நல்லா வாழ்ந்துருந்தோம்னா சனி நம்மளை கொண்டு போய் எங்கேயோ வைக்கும். அதனால் சனியை கண்டு, அப்போ சனி கையில் இருக்கா நம்ம கையில் இருக்கா? அப்போ ஒவ்வொன்றுமே நம்ம கையில் தான் இருக்குது, ஒவ்வொரு மனிதனின் கையில் தான் இருக்குது. அப்போ அதனால தான் மனிதனிடம் மட்டும்தான் இந்த கர்மவினை இருக்கிறது. அதை அடிப்படையாக வைத்து தான் இந்த அலை இயக்கம் வேலை செய்கிறது. அதை கணித்து சொல்லக்கூடிய ஒரு இறைவன் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஜோதிடர்கள். இதையெல்லாம் கணித்து சொல்லக்கூடியவர்கள் இறைவன் நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அப்படி நிலையில் இருக்கிறவங்க நம்ம எப்படி இருக்கணும் ரைட்டா? அப்போ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்து அறிந்து கொள்வதற்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நாம் இருக்கிறோம். அப்போ அந்த கோள்கள் எந்த பிரச்சனை நம்ம கையில் தான் இருக்குது. அதனால தான் இந்த விலங்கினந்துகளுக்கெல்லாம், ஆடு மாடுக்கெல்லாம் கர்ம வினையெல்லாம் கிடையாது. அது யாரையும் கெடுக்காது. அது எப்பயுமே எதையுமே மீறாது. நம்ம 4 இட்லி சாப்பிட்றோம், பசி தீர்ந்துருச்சு. கோழி குருமா அது சும்மா காரசாரமாக இருக்குது. விஜயகுமார் 4 இட்லி சாப்பிடுவாரா 10 இட்லி சாப்பிடுவாரா? 10 இட்லி சாப்பிடுவார். என்னன்னு கேட்டா குருமாவுக்காகவே ஒரு 6 இட்லி சாப்பிட்டோம்யா. 4 தானா? நல்ல குருமா வச்சு கொடுத்து பார்த்தா தானே தெரியும், ரைட்டா? நம்ம சாப்பிடுவோம். ஆனால் ஒரு 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 புலி ஒரு கிழட்டு எருமை மாடை அடிச்சிருச்சு, பசி அடிச்சிருச்சு, அதான் கிடைச்சிச்சு. பாதி மாட்டை சாப்பிட்டுருச்சு, மீதி மாட்டை என்ன பண்ணும்? எடுத்துக்கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? அப்படியே விட்டுட்டு போயிடும்ல. அது பரவாயில்ல, அதை விட்டுட்டு போகிறது. அது அப்படி சாப்பிட்டு அப்படி திரும்பினா ஒரு இளம் மான் குட்டி வந்து நிற்கிதுங்க. ஒரு மான் குட்டி வந்து நிற்கிது. ஆஹா, இவ்வளோ நேரம் கிழட்டு எருமை மாடையில் சாப்பிட்டோம், மான்குட்டி வந்து நிற்கிதே. மான்குட்டியை சாப்பிடுமா? சாப்பிடாது. விஜயகுமார் 4 இட்லி சாப்பிட்டாரு. சாப்பிட்டு கையை கழுவும் போது ராக்போர்ட் ஐயா வராரு. என்ன விஜயகுமார் அதுக்குள்ளே சாப்பிட்டேன்? என்னங்க அப்படின்னா, என்ன எனக்கு பிறந்த நாள் கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, நான் மறந்துட்டேன் அப்படின்றாரு. உனக்காக பாரியா நான் பிரியாணி, கேசரி, அது இதுன்னு சொல்லி ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸாக திறக்கிறாரு. உனக்காக பிரியாணி செஞ்சுட்டு வந்திருக்கேன், நீ அதுக்குள்ளே சாப்பிட்டியே, ரைட்டா? இன்னும் கையை கழுவல அவர். அப்படி திறக்கிறாரு, உள்ள பிரியாணி ஸ்மெல் அப்படியே வருது. டிஃபன் பாக்ஸ்லேருந்து மான்குட்டி எட்டி பார்க்குது விஜயகுமாரை. விஜயகுமார் சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரா? சாப்பிடுவார். உங்களுக்காக சாப்பிட்டேன். நீங்கள் அது என்னன்னாலும் அது மீறாது. அதனால் அது கர்மவினை கிடையாது. நம்ம எல்லாத்துலேயுமே மீறுவோம், நமக்கு கர்மவினை. அப்போ இதை வச்சிருக்கிற கர்மவினைக்கு தகுந்தாற் போல் இந்த கோள்கள் வந்து அலை இயக்கம் வந்து நம்ம மேலே மோதி நமக்கு வெளிப்படுத்துறது தான் நம்மளுடைய விளைவுகள். அதை கணித்து சொல்லக்கூடிய அளவுக்கு இறைவன் நிலையில் இருக்கக்கூடிய இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்களையும் வணங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.